ஹலோ கைஸ், புதுசாக செஸ் சீரியஸ் ஆரம்பிக்க போகிறேன் கைஸ். வாங்க கைஸ் பார்க்கலாம் எப்படி நான் ஆடுறேன்னு. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. லோட் ஆகுது கைஸுங்க. இனிமேல் நம்ம யூடியூப் சேனல் செஸ்ஸை பற்றியான கண்டென்ட்டு போடுவோம். கூஃபி ஜென்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். நான் அவ்வளோக்கா ஆட தெரியாது. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், பேசிக்கெல்லாம் தெரியும். இதை 3வது நான் செஸ் ப்ளே பண்ணுறது கைஸ். 4வது நாள். ஓகே வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பானை ஊற்றிட்டேன், அப்புறம் குயினை ஊற்றிட்டேன், அப்புறம் சீக்கிரம் ஊற்றுடாதே. ஊற்றவே மாட்டேங்கிறேன் கைஸ், ரொம்ப நேரம் பண்ணுறான். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். தான் ஃபாஸ்ட்டுங்கிறது. நம்ம என்ன ஊற்றலாம், பானை கொண்டுடலாம், செக் பாயிண்ட், குயினை வச்சுக்கலாம், குயினை போட்டுடலாம். இப்போ நம்ம குயின் போயிடும், அது தெரியும் கைஸ். அடுத்து என்ன பண்ணலாம், கிங்கை கவர் பண்ணலாம். ஓகே, இந்த பானை ஊற்றலாம். ஐயோ வேண்டாம், பிஷப்பை நவுற்றலாமா? ஆனால் போட்டு நவுற்றலாம். ஐயோ, மொக்கையாக ஒரு வேலையை பண்ணிட்டேன். பரவாயில்ல கைஸ், பார்ப்போம் என்ன இங்கே போயிடுச்சு. செத்தோன்னு நினைக்கிறேன். அடா, வேற அப்படியே சீக்கிரம் நூற்றுட, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நூற்றுங்க கைஸ் யாராவது. நைட்டு ஓகே, நைட்டை நான் ஊற்றிட்டேன். அவனும் நைட்டு நான் ஊற்றுறாங்க. இந்த நைட்டு நான் ஊற்றுறேன். ஓகே வாங்க, சீக்கிரம் ஊற்றுட்டு சீக்கிரம் ஊற்றுட்டு. கைஸ், நான் இப்போ செக் மேட் வைக்க போகிறேன் கைஸ். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. பானை போட்டுறா, அவ்வளோதான். எனக்கு செக் மேட் கைஸ். சீக்கிரம் ஊற்றுட்டு. ஸோ பானை போட்டு பிஷப்பை போட்டுருவோம் கைஸ். போட்டுட்டாங்க கைஸ் நைட்டாக. ஐயோ செத்துருவோம். பரவாயில்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். சாக்ரிஃபைஸ் ஆவே சத்தாண்டா. அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் போட்டுடலாம். பானை போடு. போடுறேன். போடலை கைஸ், ஆமாம் கைஸ், நல்லா போடல. லைட்டு போட்டு கைஸ். ஐயோ கொன்றுவான், பிஷப்பை வச்சு கொன்றுவான்னு தெரிஞ்சும் வைப்பான். சாக்ரிஃபைஸ் கைஸ் போட்டேன். நம்ம சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாடினா தான் கைஸ் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு வேலை பண்ணலான்ட்டு இருந்தேன், நான் அவனை ஊற்றிட்டேன். அடுத்து ஊற்றலாம். அடுத்து ரூக்கனை ஊற்றலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். என்ன பண்ணலாம், பானேன்னு ஊற்றலாம். போடுவான், நான் இப்படி போடுவேன். சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கைஸ். எதுக்கு தான் அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுறாங்க எனக்கே தெரியல. எப்படியோ தோக்க தான் போகிறேன். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சீக்கிரம் ஊற்ற மாட்டேங்கிறாங்க கைஸ். ஒரு மூக்கும் 1.5 மணி நேரம் எடுக்கலாம். அதுக்கு 2 டே மேட்ச் போட்டுருவார் ரேப்பிடுக்கு. பிஷப். ஐயோ நவுத்தாடா ஊற்றுனால டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். அப்போ எப்படியா இருந்தாலும் நான் நவுத்துனாலும் செக்மேட்டு தான் வரும். ஐயோ பரவாயில்ல கைஸ், சாக்ரிஃபைஸ் தான் நான் அவுட்டு.
சீக்கிரம் நான் நோக்கிறேன். என்ன எதை நோக்கலாம் கைஸ்? சீக்கிரம் நவுத்துடா டே. அவ்வளோதான் போட்டுடலாம். கைஸ் இந்த பிஷப்பை வச்சு செக்மேட் பண்ண முடியாது. முடியுமா? முடியாது கைஸ். நம்ம கொஞ்சம் நல்லா சீரியஸாக வந்தால் ஜெயிச்சிடலாம் கைஸ். ஆனால் இந்த பையனை பார்த்தா ப்ரோ மாதிரி தெரியுது. பையனா பொண்ணா? பொண்ணு பார்த்தா ப்ரோ மாதிரி தெரியுது. நானும் வேறு நூபு இப்போ தான் வந்துக்கிறேன். ஐக்கிய லெவல் ஃபஸ்ட்டு 1000 இஎல்ஓ 1155 இருந்தது கைஸ். தோற்று 618க்கு வந்துட்டாங்க கைஸ். சிங்கமாக இருக்குது. சீக்கிரம் நவுத்துடாடே கைஸ். இவன் கண்டிப்பாக எங்களுக்கு டைம் முடிஞ்சே தோற்றுருவான் கைஸ். நவுத்தவே மாட்டிக்கணும். அவ்வளோதான் செத்தான். லேப்பான பிடிங்கிட்டு போய் வேண்டாம். சீக்கிரம் நவுத்துடா. இந்த மாதிரி டக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க கைஸ். இவன் டைம் முடிஞ்சே செத்து போயிடுவான். இல்லை வேண்டாம், நம்ம நவுத்துனா நம்ம சூடு முடிஞ்சிடும். தொட்டாலே 10,000 வரல. ஐயோ நவுத்திடலான்டா. பிஷப் நவுத்திடலாம். இல்லை போட்டுரும். செக்மேட் ஆக்க முடியுமா? முடியாது. ஸோ கைஸ் நான் தோற்றுருக்கும் போல கைஸ். ஸோ தோற்றக்கூடாது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. கடவுளே அஜித்தேன். பூஃபீஜனை பார்க்கறது செஸ் விளையாட வந்தது ஒரு தப்பா கைஸ். ஏன் இப்படி வச்சு செய்கிறாங்க? அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது கைஸ். தொக்கர் நிலைமையில் இருக்கிறேன். பாப்பா நவுத்துடாடே. விட்ட 10 செகண்டுக்கு போயிடுவோம். இவன் ஒருத்தன் கிங்கை நவுத்தவும் மாட்டேங்கிறான். எதுக்கு தான் எனக்கு கிங் இருக்கணும்னு தெரியல கைஸ். எனக்கு இந்த செஸ்லேயே பிடிக்காத இது எதுன்னு தெரியுமா கைஸ்? கிங்கு தான் கைஸ். சும்மா வெட்டியாக கொண்டுருக்கான் கைஸ். அவனுக்காக 1000 பீஸு விளையாடி சாக்ரிஃபைஸ் ஆகி சாகும். ஆனால் அவனுக்கு வந்து கை தட்டி பார்த்துட்டு இருப்பான். 2 செகண்டில் 3 உட்காந்துக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் போச்சுப்போம். கவர் பண்ணிடுவான் தெரிஞ்சு. எனக்கும் தெரியும். ஸோ கேவலமாக பண்ண கைஸ். சீக்கிரம்னா முட்றாடே. நம்ம வேறு 1 செகண்டுக்கு வருவோம். அப்போ வந்தோம். அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஐயோ இப்படி முன்னாடி போனால் செக்மேட் ஆகும். ரூக்கு போயிடும். அதுக்கு கிங்கை முன்னாடி நவுத்தலாம். பானை யாருன்னு நவுத்துறேன்னா இல்லை பின்னாடி நூற்றிக்கலாம். முன்னாடி போனால் சோழி முடியும். ரூக்கை நவுத்துவானா மாட்டானோ? இப்போ நம்ம மாட்டான வருவான் தெரியும். என்ன பண்ணுவான்னு அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் கைஸ். இப்படி வந்து அடிப்பான். நான் போட்டு அடிப்பேன். ஆனால் அவன் அதை நோட்டீஸ் பண்ணிடான். என்ன மாதிரி பேக்கு இல்லை அவன். பண்ணிடாடே.
எனக்கெல்லாம் 26 செகண்ட் ஐயோ நம்மளுக்கு டைம் ஆமாம் ஒன்றாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன் ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ ரூக்கை வச்சு ஒரு வேலை பண்ணுவேன். அதான் நான் என் ரூக்கை வச்சு கொள்வேன். பார்ப்போம். பிடிச்ச செஸ்ஸு பீஸ் எது கைஸ்? எனக்கு பிடிச்சது ரூக். தெரிஞ்சு அப்போ அவ்வளோதான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. வேலைதான் இடக்கு முடக்கான வேலை பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நான் பண்ணிக்கணும் சில கைஸ் தான் பண்ண போனேன். நான் எதுவும் பண்ண முடியாது. இப்படி நோட்டும் நான் அப்படி போடுவேன், இப்படி நோட்டும் நான் இப்படி போடுவேன். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தோற்றுட்டான். அந்த பாலம் போடனா அந்த மெட்டு வச்சு ஆகணும். ஆனால் எதுக்கு தான் மெட்டு வச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கொண்டுருவான் எனக்கு தெரியல. அதுக்கு நான் சிவனேன்னு மெட்டு தோத்துட்டேன். ஏன் கேஸ் இப்படி எனக்கு நடக்குது? போங்க கேஸ், கவலையாக இருக்கு. அவ்வளோதான் கேஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே கேஸ், என்ன பண்ணுறது? இப்படி தோத்துட்டே இருக்கிறேன் கேஸ் நான். சரி ஓகே கேஸ், வைக்கிறேன். முடிச்சுக்கலாம் கைஸ்.